இப்போதெல்லாம் சதியும் ரோகிணியை போல் தாமதிக்க தொடங்கிவிட்டாள். உருவான இந்த குறி அவர்கள் கண்ணில் மட்டும் படவே கூடாது. சதி, என்ன இது? விழாவிற்கு வரும் எண்ணமில்லையா உனக்கு? பார்த்தாயா, நான் அப்போதே கூறினேன் அல்லவா, இவளும் ரோகிணியை போல்தான் நடந்து கொள்கிறாள். சதி, என்ன நேர்ந்தது? ஏன் இவ்வளவு தாமதம்? ஒன்றுமில்லை அக்கா, வசந்த உற்சவத்தை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருந்தேன். என்ன சதி, உன் கேசம் ஈரமாக உள்ளதே, வா நான் உலர வைக்கிறேன். வேண்டாம் அக்கா, அது இவ்வாறே இருக்கட்டும், அதுவே எனது விருப்பம். இல்லை சதி, இரவு நேரத்தில் நீ இவ்வாறு இருப்பது உன் தேகத்திற்கு உகந்ததல்ல. ரேவதி அக்கா தயாராகி விட்டார்களா? அறையை விட்டு கணவர் வந்தால்தானே அவள் தயாராக முடியும். பிறகு அக்கேள்வியை கேட்டு என்ன பயன்? தேவி தேவி, மாதங்கி அவர்கள் போட்டி துவங்கி இன்னும் 2 மணி நேரங்கள் தான் இருக்கிறது என்கிறார்கள். அதற்கு முன் தாம் அனைவரும் அங்கு வர வேண்டுமாம். யாரும் தாமதிக்க கூடாது என்றார்கள். பார்த்தீர்களா, தாமதமாகிவிட்டது. மாதங்கி நம்மை போட்டியிலிருந்து விலக்கி வைக்க கூடாது என்று எண்ணினால் தாம் இருவரும் இப்பொழுதே சென்று தயாராகுங்கள். ரேவதி அக்காவை அலங்கரிக்கும் பொறுப்பு இன்று என்னுடையது. அவர்கள் அழகில் என்று சந்திரன் மயங்க வேண்டும். செல்லுங்கள், தாமதித்து விடாதே. வா அதிதி, வாருங்கள்.
தமது ஸ்பரிசத்தால் ஏற்பட்ட இந்த குறி இந்த ஜென்மத்தில் என்னை விட்டு விலகாது. தேவி சதி இவ்விடம் வந்து சேர்வதற்கு முன்னரே இவ்விடத்தை அவர்களுக்கு அனுகூலமாக நான் மாற்றி காட்டுவேன். பணிகிறேன் நாரதரே, வந்தனம். நலமாக இருப்பாய் நந்தி. என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? தேவரிஷி, தாமல்லவா கூறினீர்கள் தேவி சதி வருவார்கள் என்று? இப்போதே துவங்கினால் தானே இவ்விடத்தை அவர்கள் தங்க ஏற்றாற்போல் மாற்ற இயலும். அதான். உண்மைதான் நந்தி. ஆனால் ஈசனோ உன்னிடத்தில் கைலாயத்தில் தேவிக்கு இடமில்லை என்றாரே. கைலாயத்தில் தேவிக்கு இடம் இருக்காதா? மகாதேவர் தேவியை எவ்வாறு ரட்சித்தார் என்று தாமல்லவா கூறினீர்கள்? அது உண்மைதான். அவர் தேவியை மட்டும் ரட்சிக்கவில்லை, பலரை ரட்சிக்கும் முயற்சியில் தான் அவ்வாறு செய்திருக்கிறார். தாம் அவ்வப்போது கூறும் வார்த்தையை மறந்துவிட்டீர்களா? இவை அனைத்தும் நடக்க வேண்டிய விதி என்று உரைத்தீர்களே. அவ்வகையில் விருத்தராசுரன் தாக்க வந்த சம்பவமானது தேவி இங்கு வருவதற்கான ஒரு உந்துதலாக இருக்கலாமோ? நந்தி, இவ்வினாவினை நீ பிரேசூடனிடத்திலேயே வினவலாமே. ஈசன் இப்போது எங்கிருக்கிறார்? மகாதேவர் மயானம் சென்றிருக்கிறார். ஏதோ ஒரு அகோரி சாதுவோடு ஆலோசனை செய்யவிருக்கிறார். நாராயண நாராயண. ஒருபுறம் பிரஜாபதி தக்ஷன் தேவதேவியரோடு சேர்ந்து மகாசபை ஆலோசனை நடத்துகிறார். இங்கு இன்னொரு புறம் ஈசன் அகோரி சாதுக்களோடு சேர்ந்து மயானத்தில் கலந்துரையாடுகிறார். இப்படிப்பட்ட இடத்திற்கு சதி வர வேண்டும். தேவியும் ஈசனும் எதிர்காலத்தில் இணைய வேண்டும் என்ற கூற்றிருந்தால் அச்சம்பவம் எவ்வாறு நிகழும் என்று தெரியவில்லையே. நாராயண நாராயண. மன்னியுங்கள் தேவேந்திரரே, பிரஜாபதியின் தவநிலை களையும் சந்தர்ப்பத்தை என்னால் வழங்க இயலாது. நடக்கவிருக்கும் மகாசபை கூட்டத்தில் குழப்பங்கள் சூழத் துவங்கிவிட்டது. இனி தாமதிக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் நமக்கு ஆபத்தை விளைவிக்கும். இது பற்றி பிரஜாபதியிடம் எடுத்துரைக்க வேண்டும். அதோடு அல்லாது அது அவசியமானது. பிரஜாபதி அவர்களே, பிரஜாபதி அவர்களே, பிரஜாபதி அவர்களே, நான் விவரமாக கூறி அமர்ந்த பிறகும் என் தவநிலை கலைந்திருக்கிறதென்றால் அதற்கு நிச்சய முக்கிய காரணம் இருக்க வேண்டும். என்ன அந்த காரணம்? பிரஜாபதி, காரணம் இருக்கிறது. சுக்ராச்சாரியார் மகாசபை கூட்டத்திற்கு புறப்பட்டு விட்டார். இதில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது? நம் அழைப்பை ஏற்றுதானே வருகிறார். அழைப்பு அவருக்குத்தானே, அவரது படைக்கு இல்லையே. விவரமாக உன்னிடம் கூறியிருக்கிறேன். மேற்கொண்டிருக்கும் இந்த தவம் முடிந்தால் உன் கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைத்துவிடும். ஏன் இந்த கவலை? நீ பயம் கொள்ள தேவையில்லை தேவேந்திரா. நான் இந்த தவத்தை முடிக்கும் வரையில் பொறுமையோடு நீ காத்துக் கொண்டிரு.
நீ நல்லதொரு வேலை செய்தாய். என் கணவரை இங்கிருக்க செய்து விட்டாய். ஆனால் இதன் விளைவு என்னவென்று நான் அறியேன். ஆனால் ஆனந்தம் கொண்டேன். இன்னும் சற்று நேரத்திற்கு பிறகு மகாசபை கூட்டமும் முடிவடைந்து விடும். சதி, தந்தை நடத்தவிருக்கும் மகாசபை ஆலோசனை கூட்டம் மிக மகத்துவம் வாய்ந்ததாக போகிறது. சதி, என்ன அக்கா, ஏதாவது கூறினீர்களா? என்னாயிற்று உனக்கு? எதை யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? இல்லை, எதுவும் இல்லை. என்னிடம் தாங்கள் என்ன கூறினீர்கள்? நமது தந்தையால் தேவர் அசுரர்களுக்கு இடையில் உள்ள விரோதம் முடிவிற்கு வரப்போகிறது. ஒன்றை அறிந்தாயா சதி? விழாவிற்கு விசேஷ விருந்தினராக யார் வரப்போகிறார்கள் என்று தெரியுமா? மகேஸ்வரர். மகேஸ்வரரா? ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? நம்முடைய தந்தை ஈஸ்வரனுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். இதுவரை இவ்வாறு நிகழ்ந்ததே இல்லை. இந்த முறை ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நிகழவிருக்கின்றது சதி. அந்த மாற்றம் என்னவாக இருக்கும் என்று நான் அறியேன். ஆனால் மாற்றமானது நிச்சயமாக நடக்கும். அது என்ன மாற்றம் என்பதை நான் ஓரளவு அறிவேன் அக்கா. இதுவரை நடந்த சம்பவங்கள் அனைத்தும் அர்த்தமற்றது அல்ல. இப்பொழுது நடக்கும் சம்பவங்களை பார்க்கும் பொழுது நான் சரியான திசையில் தான் நடக்கிறேன் என்று தோன்றுகிறது. என்ன நேர்ந்தது சதி? நீ ஆனந்தம் கொள்ளும் அளவிற்கு நான் என்ன கூறிவிட்டேன்? ஒன்றுமில்லை அக்கா. தங்களுடைய அழகை கண்டுதான் நான் ஆனந்தம் கொண்டேன். நிஜமாகவா? ரேவதி, உன் கணவர் சந்திரனுக்கு திரும்பும் திசையெல்லாம் ரோகிணி தான் தெரிகிறாள். ரேவதி, ரோஹிணியின் ஆடைகளை தருவதற்காக நான் அவளது அறைக்கு சென்றேன். அறையோ இருண்டு கிடந்தது. அறையில் நம்முடைய தாசிகளும் விளக்கேற்றி வைக்கவில்லை. அந்த சமயத்தில் சந்திரன் அவ்விடம் வந்து என்னை கட்டி அணைத்துக் கொண்டார். ரோஹிணி என்றெண்ணி என் கன்னத்தில் சந்தனத்தை தடவினார். இங்கு பார்த்தாயா? சதி, என்ன நேர்ந்தது? எதை பற்றி என்ன இவ்வாறு புன்னகைக்கிறாய்? அதெல்லாம் இருக்கட்டும், விரைந்து புறப்படுங்கள். விழா பூஜைக்கான நேரம் ஆகிவிட்டது. ஆகட்டும். சதி அலங்கரித்துக் கொண்டு அங்கு வந்து விடுவாள்.